ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் குட் ஃப்ரைடே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த நாளை உலகமெங்கிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இதை அனுசரிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் இது ஒரு பாரம்பரியமாக போயிடக்கூடாது. ஆமென். ஒரு சடங்காச்சாரியமாக இருக்கக்கூடாது. இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரியம். இயேசு சிலுவையில் மரித்தது, ஆமென், உயிர் தழுது, இதெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் சிலுவையின் அன்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சிலுவையினுடைய அன்பு அப்படின்னும் போது, சிலுவையின் மூலமாக ஒரு மனுஷனுக்கு செய்யப்பட்டதனுடைய காரியங்கள், செய்யப்பட்ட நன்மைகள் அப்படின்றது அதை சொல்லி முடிக்கவே முடியாத அவ்வளவு நன்மைகள் சிலுவையின் மூலமாக நடந்திருக்கிறது. ஆனால் அந்த சிலுவை அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அந்த சிலுவையில் ஒருத்தன் தொங்குனான்னா கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவானா, அவ்வளோ அது சாபம் நிறைந்தது. அது ஒரு தண்டனை நிறைந்த ஒரு சின்னம், சபிக்கப்பட்ட சின்னம். ஒரு மனிதனை எவ்வளவு அவமானப்படுத்தி, எவ்வளவு சித்திரவதை பண்ணி, எவ்வளவு கொடுமையா ஒரு மனுஷனை இந்த உலகத்துல காமிக்க முடியுமோ காமிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் என்னது, சிலுவை. ஆனா தேவன் எவ்வளவு நல்லவர். உலகம் ஒரு ஒரு பொருளை வச்சு, அந்த சிலுவைன்றதை வச்சு ஒரு மனுஷனை எவ்வளவு அவமானப்படுத்த முடியும்னு இந்த உலகத்தில் இருக்கிற கவர்மெண்டால காட்ட முடியும் அப்படின்னா, பரலோக கவர்மெண்டால அதே சிலுவை எடுத்து அது எவ்வளவு ஆசீர்வாதமானது, அது எவ்வளவு நன்மையானது, அது எவ்வளவு புனிதமானது என்றும் காட்ட முடியும் என்று நிரூபிச்சது தான் இந்த சிலுவை. ஆமென். இயேசு மட்டும் அந்த சிலுவையை தொடலன்னா அந்த சிலுவை இன்னைக்கு வரைக்கும் சாபமாக தான் இருக்கும். ஜீசஸ் மட்டும் இந்த கிராஸ்ல அவரு போயிட்டு அங்க இல்லைன்னா இது ஒரு சாபம், கொடூரமானது. இந்த படத்தை இந்த உலகத்துக்கே காமிக்க கூடாதுன்னு மறைச்சிருப்பாங்க என்னைக்கோ, அவ்வளவு பயங்கரமானது. இன்னைக்கு ஹிட்லர் காட்ட மாட்டேங்கிறாங்களே, மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்களாம். ஜெர்மன்ல இல்ல ஏதோ ஒரு மியூசியத்தில் ஒரு படத்தை வச்சிருக்கிறாங்களாம், அதை கூட இப்போ மறைச்சிட்டாங்களாம். அவ்வளோ கொடூரமானவனா. இந்த சிலுவையும் அவ்வளோ கொடூரமானது. ஆனா எத்தனையோ பேர் இந்த கிராஸ்ல மாட்டினானுங்க. ராயனை, ரோமர்களை அவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டுனானுங்க, சபிச்சானுங்க, நிந்திச்சானுங்க. ஆனா ஒருத்தர் அதுல ஏறினாரு, அதுல தொங்குனாரு, ஜனங்களை ஆசீர்வதிச்சார், ஜனங்களை மன்னித்தார், நல்ல வார்த்தை சொன்னார். இன்னைக்கு நம்ம இதை அறிஞ்சிக்கணுங்க. எத்தனை பேர் பாருங்க, நம்ம முற்பிதாக்கள் நல்லவங்க தான், நல்ல ஊழியர்கள் தான். வேதத்தின் ஆழம் தெரியாம சிலுவையை நமக்கு வேற விதத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்ல, சிலுவை உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது, உனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. எப்பெல்லாம் நீ வாழ்க்கையில ஒன்னும் இல்ல, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே வாழ்க்கையே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வரீங்களோ, இத பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அன்பு காண்பிக்கும். இல்ல, உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப என்னால் தர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையை குறித்து இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நான் என்னால சொல்ல முடிஞ்சா சொல்றேன். அதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சிலுவை யூதர்களுக்கு
எப்படி தோணுச்சுன்னா பைத்தியமா தோணுச்சு. சிலுவை யூதர்களுக்கு என்ன தோணுச்சு? சிலுவையின் உபதேசம், சிலுவையின் அன்பு, சிலுவையில இயேசு நமக்காக செய்து முடித்தது யூதர்களுக்கு அது பைத்தியமா தோணுச்சு. அவங்களுக்கு அது அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சிலுவைக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாங்க. எங்க வாழ்க்கை முறைக்கும் சிலுவையில இயேசு மரிச்சதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால இயேசுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டானுங்க அவருக்கு சொந்தமான ஜனங்கள். ரெண்டாவது மெசேஜ் என்னன்னா, சிலுவையின் அன்பினுடைய நோக்கம் சுகமளிக்கிற ஒரு சிலுவை அது. ஆமென். சிலுவையினுடைய அன்பு என்னன்னா, சிலுவையின் அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிற சிலுவையாக இருக்கிறது, நம்மை குணமாக்குகிறதாக இருக்கிறது, நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நான் ஆழமா சொல்லணும்னா, சிலுவையின் அன்பு, சிலுவையினுடைய அந்த குணமாக்கும் அன்பு நம்முடைய இதயங்களை அது குணமாக்குகிறது. ஆமென். ஆமென். இந்த உலகத்துல நம்ம பாடியில வர காயத்தை எப்படியாவது டாக்டருங்க சரி செஞ்சிடறாங்க, இதயத்தின் காயங்களை சரி செய்ய தான் யாராலே முடியல. இந்த உலகத்துல யாராலையும் அந்த உள்ளான அந்த இதயத்தின் காயங்களை சரி செய்ய முடியாது. உறவுகளினால் சரி செய்ய முடியாது, மருத்துவர்களினால் சரி செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாதுன்றதுனால தான் சிலுவையின் அன்பு, சிலுவையிலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை நேசித்தார். காரணம் என்னன்னா, நம்முடைய இதயத்தின் காயங்களை அவர் குணமாக்க வேண்டும். ஆமென். ஆமென். நம்முடைய இதயத்தின் காயங்களை அவர் குணமாக்க வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா, சிலுவையினுடைய அன்பின் நோக்கம் மூன்றாவது என்னன்னா, தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார். தேவன்னா பிதா நம் ஒவ்வொருவர் மேலும் அன்பாக இருக்கிறார். இயேசு நம் ஒவ்வொருவர் மேலும் அன்பாக இருக்கிறார். பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மேல் அன்பாக இருக்கிறார். இந்த மூன்று காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பேச போறேன். ஆமென். ஆமென். இப்போ முதலாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். ஆமென். ஆமென். பிதா நம்முடைய பாவங்களை இயேசுவின் மேல் வைக்கவில்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பிதா நம்முடைய பாவங்களை இயேசுவின் மேல் வைக்கவில்லை. இயேசு அவரே விரும்பி நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவருடைய சரீரத்தின் மேல் வைத்து கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார். அதுதான் சிலுவையின் அன்பு. ஆமென். ஆமென். அதனால நமக்கு உண்டான மாற்றம் என்னன்னா, ஆரோக்கியம், சுகம், குணமாகுதல் நமக்கு உண்டானது. அவருடைய தழும்புகளால், அவருடைய காயத்தினால் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கைகளினால் வாய்க்கும். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? வேதத்துல பிதா இயேசுவை தண்டித்தார் அப்படின்னு எங்கேயுமே போடல. பிதா இயேசுவின் மேல் கோபமாக இருந்தார். மனிதன் மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டான், அவன் சபிக்கப்பட்டவனா மாறிட்டான். மனிதனை படைத்த பிதா மனிதன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. மனுஷனை அவர் பார்க்கவே இல்லை. மனுஷனுடைய பாவம் பிதாவுக்கு நடுவுல சுவரா இருக்குது. இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தங்களுக்கு புரிஞ்ச விதத்துல அவங்க நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் முழு வேதத்திலையும் நம்ம மேல இருந்த கோபத்தை எல்லாம் பிதா இயேசுவின் மேல காமிச்சிட்டாரு அப்படின்னு எங்கேயுமே டைரக்டா பைபிள்ல ஒரு வசனம் கூட கிடையாது. திருவிருந்துல இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திராட்சரச அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க? இதுதான் பிதாவுனுடைய கோப பாத்திரம், இது இயேசுவின் ரத்தம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. வேதத்துல முழு பைபிள்லையும் இந்த ஒரே ஒரு வசனம், ஏசாயா 53 10வது வசனம், இந்த ஒரு வசனம் மட்டும்தான் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகின்னு போட்டிருக்குது. பிதா இயேசுவை நொறுக்க சித்தமாகி. யாரோ ஒரு மனுஷன் ஒருத்தன் மேல தப்பு ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான். அப்பாவுக்கு அவன் மேல கோபம். அப்போ அவன் செஞ்ச தப்ப அப்பாவுடைய மகன் நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு மகன் மேல கோபம் வந்துருமா? புரியுதுங்களா? இவர் என்னுடைய மகனா இருக்கிறார். இவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் அடையாளமா இருக்கிறார். இவரை நான் தான் படைச்சேன். இவர் என்னுடைய மகன். இவர் தான் இயேசு, நான் தான் பிதா. என்னுடைய குமாரன் மாதிரியே என்ன மாதிரியே இவரை நான் படைக்கிறேன், மனுஷனை படைக்கிறேன். இவர் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ இவர் மேல தப்பு பண்ண உடனே இவர் மேல ரொம்ப கோபமா இருக்கிறேன். அப்போ இவர் சொல்றாரு, இவங்க மேல கோபமா இருக்காதீங்க, அந்த கோபத்தை என் மேல வச்சிருங்கன்னு மகன் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, பிதா அப்படியா? இவர் இப்போ என்ன பண்றாரு? இவர் இந்த இடத்துல இவர் வந்துடுறாரு. இவர் மறைச்சிட்டார். குமாரன் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் மறைச்சிட்டாராம். இப்போ பிதா இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு கண்ணுக்கு பிதாவுக்கு தெரியலையா? யார் தெரியுதுன்னா, அந்த கோபமா இருந்த இடத்துல இப்ப யார் தெரியுறான்னா ஜீசஸ் தெரியுறாராம். அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற இந்த மனுஷன் மேல அவர் கோபமா பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பட்சிக்கிற அக்கினியா அப்படியே கோபமா டென்ஷனா இருந்தாராம். இப்போ அந்த இடத்துக்கு இயேசு வந்தோடனே இயேசுவை பார்க்கும்போது கோபமா இருக்கிறாராம். எப்போ இவருடைய கோபம் தனியுது, பிதாவினுடைய கோபம் தனியுதுன்னா, என் கோபம் சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்தின உடனே தான் எனக்கு கோபம் ஆறுதான். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய செய்தியாக இருக்குது இந்த நாள் வரைக்கும். இது கிடையாது, இந்த செய்தி கிடையாது, இது தப்பு. ஆமென். பிதா இந்த பூமியில் இருக்கிற மக்கள் மேலையும் கோபம் இல்லை, குமாரன் மேலையும் கோபம் இல்லை. ரெண்டு பேரையுமே நேசிக்கிறாரு. ஆமென். உட்காருங்க. அப்ப இங்க என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடு இருக்குல்ல, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதியிருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதியிருக்கிறாங்க. புரியுதுங்களா?
அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இங்க எப்படி போடப்பட்டிருக்குதுன்னா, அதாவது நம்ம எல்லாருடைய பாவமும் இயேசுவின் மேல விழுந்துருச்சான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரோமர்கள், கவனிக்கிறீங்களா, ரோமர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களோடு சேர்ந்து நாம தான் பாவம் செஞ்சோம். நம்ம பாவத்தை இயேசு தன் மேல தான் சரீரத்தில் எடுத்துக்கிட்டாரு. நம்ம பாவத்தையும் அவர் மேல போட்டுட்டு அவரை நம்ம தான் சிலுவையில் அடிச்சோம். அவரை நம்ம தான் காயப்படுத்தினோம். காயப்பட்ட குமாரனை இயேசுவை, நொறுக்கப்பட்ட காயப்பட்ட இயேசுவை பிதா அந்த காயத்திலிருந்து சுகமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையா அங்க எழுதப்பட்டது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகில, பிதாவோ குமாரனுடைய காயத்திலிருந்து அவரை சுகமாக்க விரும்பினார். வேதத்துல இந்த ஒரே ஒரு இடத்துல இதை பிடிச்சுக்கிட்டு தான் வேற எங்கேயுமே பிதா தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்கினார், அடித்தார் என்று எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு இடத்துல நொறுக்கினார்ன்ற இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, ஸ்கூலில் போயிட்டு காலேஜில் போயிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா பயங்கர கோபக்காரன் அப்படின்வாங்க. அவனுக்கே தெரியாது அவன் அப்பனை தன் பிள்ளைய அசிங்கப்படுத்துறான்னு. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் ஒரு நாள் அப்பனா மாறுவான் பாருங்க, அன்னைக்கு புரியும் அப்பா எதுக்கு கோவப்பட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அது மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரவங்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு பிதா கோபம், பிதாவின் கோபம் இயேசு ஆற்றினார். பிதாவின் கோபம், இயேசுடைய ரத்தத்தை பார்த்தவனதான், குமாரனுடைய ரத்தத்தை பார்த்தவனதான் பிதாவுக்கு அந்த கோபமே அடங்கிருச்சு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த ரத்தம் சிந்தின உடனே தான் பாவம் மன்னிக்கப்படும். ஆட்டை அடிச்சு ரத்தம் வந்த உடனே தான், அந்த ரத்தத்தை பார்த்த உடனே தான் அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி சிலுவையில ரோமர்கள் அவர் அடின்னு அடிச்சாங்க பாருங்க. அந்த ரத்தம் ஊத்துன உடனேதான் பிதா அந்த ரத்தத்தை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டு, மனுஷனுடைய பாவத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. இதை எத்தனை பேரால இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேரால இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? எவ்வளவு ராங் பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு இது கரெக்ட்னு நீங்க வச்சுக்கீங்களா? நான் இன்னொரு காரியத்தை வச்சு இதை உங்களுக்கு நான் விளக்கம் பண்றேன். தேவன் சீஷர்களுக்கு அவர் போதனை கொடுக்கிறார். அப்போ பேதுரு கேட்கிறான், இயேசுவே, என் சகோதரன் எனக்கு அநேக முறை என்கிட்ட பிரச்சனை பண்றான், அவன் தீமை செய்யறான், அவனை எத்தனை முறை நான் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, 70 முறை மன்னிக்கணும், எத்தனை முறை அவன் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கணும்ன்றார். அப்போ மனிதர்களுக்கு போதிக்கிற தேவன் மனுஷனே உனக்கு எவ்வளவு முறை தப்பு செஞ்சாலும் அவனை நீ மன்னிக்கணும்னு சொல்றாரு. இந்த இயேசுவே சிலுவையில அவர் தொங்கும் போது, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லும் போது, பிதா உங்களையும் என்னையும் மன்னிக்க மாட்டாரா? உங்க மேல கோபமா இருப்பாரா? மனுஷனே எத்தனை முறை உனக்கு உன் சகோதரன் தப்பு செஞ்சாலும் நீ மன்னிக்கணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாருன்னா, அப்படி சொன்ன பிதா இயேசுவின் மேல கோபமா இருப்பாரா? பிதா நம்ம மேல கோபமா இருப்பாரா? இல்ல இயேசு நம்ம மேல கோபமா இருப்பாரா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். எத்தனை பேர் இப்ப ஏற்றுக்கொள்றீங்க பிதா இயேசுவின் மேல் கோபமா இல்ல? இந்த இயேசுவின் ரத்தத்தை பார்த்துதான் என்ன அவர் நேசிக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். என்னுடைய மனப்பான்மை என்ன ஆகும்னா,
2 பேர் வராங்க, 2 பேர் பிரச்சனை வராங்கன்னா ஒருத்தங்களை தண்டிக்கணும், ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். இன்னைக்கு இந்த உலக நீதி என்ன பண்ணுது? 2 பேர் வராங்கன்னா என்ன பண்ணுது? ஒருத்தனை தண்டிக்குது. என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஜட்ஜிங்க நிக்கிறாரு, 2 கோர்ட் இருக்குது, அதுல 2 பேர் இருக்கிறாங்க. முடிவு எப்படி வரும்? ஒருத்தனுக்கு தண்டனை, ஒருத்தனுக்கு விடுதலை. உலகத்தின் நீதி இப்படி இருக்குமானால் பரலோகத்தின் நீதி, பிதாவனுடைய நீதியும் அப்படிதான் இருக்குமா? சொல்லுங்க. இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? உலகம் மாதிரி அவர் நீதி கொடுப்பாரா? பிதா அங்க இருக்கிறாரு, நம்ம அங்க இருக்கிறோம். பா நீ நம்மளை பார்த்து சொல்றாரு, நியாயப்படி உன் மேலதான் நான் கோவப்படணும், ஆனா என் மகன் மேல கோவப்படுறேன், உங்களை காப்பாத்துறேன், அவரை அடிக்கிறேன் அப்படின்னு கொடுப்பாரா பிதா? இல்ல. மகனையும் அவர் சொல்வாரு, என்ன சொல்வார் தெரியுமா? மனுஷனு நம்மள அங்க இருக்கிற நம்மளை பார்த்து, நீ மனுஷன்தான், ஆனாலும் நீ என்ன மாதிரி இருக்கிற. எத்தனை பேர் சிந்தையை விழிச்சு வச்சிருக்கிறீங்க? கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கை நீங்க வெளியே போய் எங்க தேடினாலும் இது உங்களுக்கு கிடைக்காது. கவனிங்க. மனுஷனை பார்த்து சொல்றாரு பிதா, சொல்றாரு கோர்ட்ல இருந்து, நீ என்ன மாதிரி இருக்கிற. இங்க குமாரன் இருக்கிறார்ல, நீ குமாரன் மாதிரி இருக்கிற. நான் உன்னை நேசிக்கிறேன், என் குமாரனை நேசிக்கிறேன். நீ எவ்வளவு பிழை விட்டாலும் அதற்கான மீட்பின் திட்டமானது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது பயங்கரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்பனா ஏன் கல்வாரி சிலுவையில இயேசு அவ்வளவு கொடுமையா அவர் தண்டிக்கப்பட்டாரு? கேள்வி எழுப்புது. ஏன் அவ்வளவு கொடுமையா இயேசு தண்டிக்கப்பட்டாருன்னா, நம்முடைய ஆதி தகப்பன் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க செஞ்ச தப்பு, அந்த பாவம், அந்த மரத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து அவர்கள் இந்த பூமியை அவ்வளவு பெரிய இழப்பை கொண்டு வந்தார்கள். ஆமென், ஆமென். அவ்வளவு பெரிய ஒரு சர்வ நாசத்தை கொண்டு வந்தார்கள். பூமியை சாபமாக்கினார்கள், வியாதியை கொண்டு வந்தார்கள். என்னென்னலாம் தீமை ஒண்ணு உருவாக முடியுமோ அவ்வளவு தீமையையும் அவங்களுடைய பாவம் உருவாக்கிருச்சு. அவங்க பண்ணின டேமேஜ், அவ்வளவு பெரிய நஷ்டம்னால இயேசு தானே விரும்பி நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆதாம் ஏவாள் என்கிற தாய் தகப்பன் எவ்வளவு இந்த பூமியில டேமேஜ், ஒரு டேமேஜ், அது எப்படி சொல்றது தமிழ்ல, எவ்வளவு இழப்புகள், நாச மோசங்களை கொண்டு வந்தார்களோ அந்த அளவுக்கு கல்வாரி சிலுவையில இயேசு தன்னை நாச மோசத்துக்கு தன் சரீரத்தை பிற்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். அவரே விரும்பி ஒப்பு கொடுக்கிறார். பிதா அவரை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு தள்ளல, அவரே விரும்பி. ஏன் தெரியுமா? இதுதான் சிலுவையின் அன்பு. எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது, இதை நான் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? பிதாவுனுடைய கோபம் இயேசுவை சிலுவையில அவ்வளவு கஷ்டப்பட வைக்கல, நம்முடைய பாவங்கள் தான் இயேசுவை சிலுவையில அவ்வளவு கஷ்டப்பட வச்சுச்சு. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு நம்மேல் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய எல்லா பாவங்களையும் தன்மேல் வைத்து அவர் சிலுவைக்கு போனதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் பிதாவின் இடத்துல போய் சேர்ப்பதற்காக. ஆமென், ஆமென். அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு பிதா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து பூமியில ஊழியம் செஞ்சு தன் ஜீவனை கொடுத்ததனுடைய நோக்கமே, நான் உங்களை நேசிக்கிறேன். என் அப்பா இருக்கிறார் பாருங்க, பிதாவும் உங்களை நேசிக்கிறாரு. நான் உங்களை பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இவ்வளவு தியாகத்தை செய்கிறேன். ஆமென். நோக்கம்
இயேசுவினுடைய அந்த பாடுகளுடைய நோக்கம் நம்ம பிதா கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, இங்க இருந்துதான் ஏன் நம்ம பிதாவினிடத்திற்கு இயேசு கொண்டு செல்ல வேண்டும் என்றால், பிதாவை அறிவதின் மூலமாக தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். கிறிஸ்தவம் எங்க முடிச்சிருச்சு தெரியுமா? இயேசு சிலுவையில மரிச்சாரு, உன் வாழ்க்கை மாறிடுச்சு. அங்க அப்படியே நம்ம வாழ்க்கை மாறல. இயேசு சிலுவையில மரித்து தன்னுடைய இரத்தத்தினால்தான் பிதாவினிடத்திலே நம்மை கொண்டு செல்ல முடியும், வேற வழி இல்லை. ஆமென். ஆமென். ஆமா, அந்த இரத்தம் குற்றவாளியின் இரத்தமாக பிதா பார்த்து நம்மை சேர்த்துக் கொள்ளவில்லை, என் குமாரனுடைய அன்பின் இரத்தம் என்கிற எண்ணத்திலே நம்மை சேர்த்துக் கொண்டார். ஆமென். ஆமென். இது அன்பின் இரத்தம், பழி வாங்குகிற ரத்தமா இல்ல. மக்கள் மேல இருந்த பழிய குமாரன் மேல போட்டுட்டேன், அந்த பழிய குமாரன் எடுத்ததுனால நீங்களாம் வாங்கடா அப்படின்னு சொன்னா அவர் நல்ல அப்பா கிடையாது. நம்மை இயேசு தன்னுடைய ரத்தத்தை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு இன்னொரு கைகளிலே நம்ம எல்லாம் கொண்டு போய் பிதாவினிடத்தில் விடுகிறார். அந்த கைகளில் இருக்கிற அந்த ரத்தத்தை பிதா பார்க்கிறார். இது அன்பின் ரத்தம், இது ஜீவனை தந்த ரத்தம், இது வாழ வைக்கிற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். பைபிள்ல ஒரு அண்ணன் பேர் என்னங்க? காயின். அண்ணன் தம்பிய கொன்னுட்டான்னா. இன்னைக்கு உலகத்துல என்ன வழக்கங்க? நம்ம குடும்பத்துல இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறவன் நம்ம வீட்டில் ஒருத்தனை கொன்னுட்டா நம்ம என்ன பண்றோம்? பழி வாங்குறோம். உன் குடும்பத்தில் இதே மாதிரி ஒருத்தனை கொல்றான்டா, இல்ல? இதுதானே உலகத்துல நடக்குது, பழிக்கு பழி. ஆனால் காயின் தன்னுடைய தம்பிய கொன்னுட்டானா. செத்து போன காயினுடைய ரத்தம், தம்பியினுடைய ரத்தம் ஆண்டவர்கிட்ட பேசுதாங்க. ஆண்டவரே, என் அண்ணனை தண்டிச்சிடாதீங்க, என் அண்ணனை நீங்க கைவிட்டுறாதீங்க, என் அண்ணனை சபிச்சிடாதீங்க. எங்க முற்பிதாக்கள், எங்க அப்பா அம்மா பேர் என்னங்க? ஆதாம் ஏவாள நீங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளினா மாதிரி என் அண்ணனை நீங்க தள்ளிடாதீங்கன்னு சொல்லி இந்த பூமியில இருக்கிற ஒரு மனிதனாகிய ஒரு நீதிமானுடைய ரத்தம் ஒரு சொந்த அண்ணனுக்காக தம்பியினுடைய ரத்தம். அண்ணன் கொன்னுட்டான், ஐயோ என்ன கொன்னுட்டான், இவனை வாழ விடாதீங்கன்னு சொல்லல. என் கூட பிறந்த அண்ணன், அவன் என்னை கொன்னுட்டான், அவனை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி பிதா கிட்ட பேசுமானால் அதை விட நன்மையானதை பேசும் இயேசுவின் ரத்தம் உனக்கு எவ்வளவு நன்மையானதை பேசும். அந்த ரத்தம் எவ்வளவு அன்புள்ளது, அந்த அன்பை நீ அறியும் போது உன் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீ விடுதலையாக முடியும். தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே. அப்போ இயேசு நம்ம அவருடைய சிலுவையின் அன்பினால, தன்னுடைய ரத்தத்தினால பிதா கிட்ட கொண்டு போய் சேர்த்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் வாழ்வதற்கு தேவையான ஜீவன், நித்திய ஜீவன் இயேசுவிடத்துல, பிதாவின் இடத்துல இருக்கிறது. அதனாலதான் அங்க போய் நம்மளை சேர்த்தார். அந்த நித்திய ஜீவனில் இருந்துதான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய தொடங்குற ஒவ்வொரு காரியங்களும், அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களும் ஆக்டிவேட் ஆகிறது அந்த நித்திய ஜீவன்ல இருந்து தான். ஆமென். ஆமென்.
அந்த நித்திய ஜீவன்ல இருந்து தான் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக செய்து முடிக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் துவங்குகிறது. ஆமா, இயேசு ஒரு கையில ரத்தத்தையும் இன்னொரு கைகளில உங்களையும் என்னையும் கொண்டு போய் பிதாவினுடைய கையில கொடுத்து விட்டார். அதற்கு அர்த்தம் என்னன்னா, பிதாவினுடைய ஜீவன். இயேசு சொன்னார், என்னுடைய பிதா எனக்கு அவருடைய ஆவியை, அவருடைய ஜீவனை அளவில்லாமல் தந்திருக்கிறார். நம்மையும் கொண்டு போய் பிதாவினுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசுவுக்கு அவருடைய பிதா தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஜீவனை அளவில்லாமல் கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அளவில்லாமல் அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் தான் உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடித்த சகல ஆசீர்வாதங்களையும் நீ அனுபவிப்பதற்காக உனக்கு உருவாக்கி தருகிறது. ஆமென், ஆமென். பிதாவை முகமுகமாய் அவரை அனுபவபூர்வமாய் அறிவது ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, அவரோடு நாம் உறவாடுவதின் மூலமாக வர வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பிதாவை அறிவது அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசிச்சு அறிவதோடு நிக்கிறது இல்ல, அவரை ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் அவரை அனுபவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மூலமாக இந்த வேத வசனத்தை பார்த்த உடனே இந்த ஆத்தை கடந்து போகிறதுக்கு இந்த மழை காலத்தில் ஓடை இருக்கும். அந்த ஓடையை தாண்டி போகிறதுக்கு பெரிய பெரிய கல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கிராமத்தில். அந்த கல் மேலே கால் வச்சு வச்சு அந்த ஓடையை தாண்டி போயிடுவாங்க. வசனம் என்பது அக்கறையில் ஒரு ஆவிக்குரிய மண்டலம். ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு ஏதேன் தோட்டம். அந்த இடத்துல உன்னோட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வசனம் என்கிற வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை நீ பிடிச்சி அப்படி தாவி ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஓடிடணும். ஆமென். அங்க போயிட்டு அவரை முகமுகமா பார்க்கணும். அதுதான் நித்திய ஜீவன். ஆமென், ஆமென். உறவு என்பது நித்திய ஜீவனிலிருந்து ஆரம்பிக்குது. ஆமென், ஆமென். பிதாவுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க உறவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அந்த உறவுக்குள்ளே நீங்க இருந்தாதான், பிதாவுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, ஆவியானவருடைய அந்த உறவுக்குள்ள நம்முடைய குடும்பம் இருக்கணும், நம்முடைய தொழில் இருக்கணும், நம்முடைய எல்லா காரியமும் அந்த உறவுக்குள்ள இருந்து அந்த நித்திய ஜீவனில் இருந்து துவங்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அற்புதமான மாற்றங்கள் வரும். ஆமென். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நடத்துறோம், பொருளாதாரங்களை கையாளுறோம், வியாதிகள், கஷ்டங்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அந்த அறிவிலே வருகிற அந்த உறவு இருக்கு பாருங்க. அந்த ஜீவன்ல நம்முடைய வாழ்க்கையை தொடங்கல, நம்ம தொழிலை தொடங்கல, நம்ம குடும்பத்தை வாழல. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம தொழிலை செய்யறோம், நம்ம குடும்ப வாழ்க்கையில வாழ்றோம், ஜெபம் பண்றோம். இதுக்கு மேல என்னன்னா அதுல ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அந்த ஜீவன் இருக்குதா? இருக்குது. இயேசு மரித்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக பிதாவின் இடத்துல கொண்டு போய் ஜீவன் அண்டையிலே உங்களை சேர்த்து விட்டார். அந்த ஜீவன்ல நீங்க பிணைக்கப்பட்டுட்டீங்க. அதை நீங்க அறிக்கை பண்ணணும், அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை பேசணும். இயேசுவின் இரத்தத்தினால் நான் பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள அளவில்லாமல் ஓடுகிறது. அந்த உறவுக்குள்ளே நான் இந்த பூமியிலே குடும்ப வாழ்க்கையிலே நான் புருஷனாக, மனைவியாக, பிள்ளையாக இருக்கிறேன். ஆகையால் அந்த உறவுக்குள் இருந்து பிதாவோடு கூட இருக்கிற உறவிலே, இயேசுவோடு இருக்கிற அந்த உறவிலே, ஆவியானவரோடு கூட இருக்கிற உறவிலே என்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக ஒரு தொழிலை செய்கிறேன், பொருளாதாரத்தை, பணத்தை சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன், வாழ்க்கையில நான் ஆரோக்கியமாய் வாழ விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லா அற்புதமான மாற்றங்கள் வரும். எத்தனை பேர் புரியுது? ஆமா, இத நீங்க
இவ்வளவு தூரம் சொன்னதுல இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமென். சிலுவையினுடைய அன்பு, சிலுவையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிலுவையினுடைய அன்பின் நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு சமுதாயம் தேவை. புரியுதுங்களா? சமுதாயம்னா நமக்கு ஒரு, எங்க தெரு கூட்டம், எங்க ஊர் கூட்டம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு சமுதாயம் தேவை. அந்த சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் விரும்புறாரு, ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்க நமக்கு ஒரு சமுதாயம் தேவை. அந்த சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதயங்கள் எல்லாம், நம்ம ஒவ்வொருத்தருடைய இதயங்களும் சுகமாக்கப்பட்டதாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு சமுதாயமா தானே இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களை சொல்லும் போது செய்தியில என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த போதகர் இப்படி செய்து விட்டார், இந்த பாதிரியார் அப்படி செய்து விட்டார், அப்படித்தானே சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? சமுதாயமா தான் இருக்கிறோம். ஆனால் நாம் காயப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் என்று உலகம் நம்மை அடையாளப்படுத்துகிறது. ஆனால் உண்மையாலுமே நாம் ஆரோக்கியமான சமுதாயமாக இல்லை, பிரிந்திருக்கிற சமுதாயமாக இருக்கிறோம். இப்போ இங்க ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்மள இங்க இருக்கிற எல்லாரையும் எத்தனை பேர் ஒரே மாதிரி நேசிக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். யோசிப்பீங்க. எல்லாரும் முகத்தையும் திரும்பி பாருங்க, பார்த்துட்டு கை தூக்குங்க. எல்லாரும் திரும்பி பாருங்க, எழுந்துறீங்க ப்ளீஸ், எழுந்துறீங்க எல்லாரையும் பாருங்க, எல்லாம் திரும்பி பாருங்க. பார்த்துட்டீங்களா? உட்காருங்க. இப்ப கை தூக்குங்க. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி நேசிக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை உங்க நடுவில் வேலை செய்துன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். ஆனா இவங்களோட என் இருதயம் ஒத்து போயிருச்சு, இவங்களோட என் இருதயம் ஒத்து போகல, எதிர்க்குது, கசக்குது அப்படின்னு சொல்றவங்கள பெரும்பாலும் முழு உலகத்துல நான் சொல்றேன், இந்தியாவில், தமிழ்நாட்டில், இப்போ அந்த சர்ச்சுக்காரங்கிட்ட நம்ம போகக்கூடாது, பேசக்கூடாது, இந்த சர்ச்சுக்காரங்கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டுலாம் சொல்றாங்கல்ல. ஒரே சமுதாயம் தான், அது ஒரு எல்லையை போடுது, இது ஒரு எல்லையை போடுது. புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இதய சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை என்ன பண்ணணும்? உருவாக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சிலுவையின் அன்பு, சிலுவையின் ரத்தம் அந்த இதயங்கள் சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுமா? தனக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு தலைவனும் ஒன்றை உருவாக்கும் போது அவன் ஜனங்களிடத்திலிருந்து ஒன்றை அவன் உருவாக்க தொடங்குவானால் அவன் தோல்வி அடைவான். உண்மைதானங்க? நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நான் கற்றுக்கொள்ளணும். இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றது, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய மூத்த போதகர்கள் நமக்கு தவறாக சொல்லிக் கொடுத்தார்கள், எதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அநேக வார்த்தைகளை எல்லாம் சேகரித்து அதையெல்லாம் சரி செய்து ஹோம்வொர்க் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதனாலதான் நான் ஒன்னு யோசிச்சு சொல்றேன். அப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நான் கற்றுக்கொள்ளணும். நான் உங்களுடைய இதயத்தை சுகமாக்க விரும்புகிறேன் என்றால் நான் என்ன செய்யணும்? என் இதயத்தை முதல்ல நான் சுகமாக்கணும். இயேசு தன்னுடைய இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல இயேசு பிதாவை அவர் தரிசிச்சாரு. அவர் கண்ணுக்கு பிதா முதல்ல தெரிஞ்சாரு. ஏன்னா அவர் ஹார்ட் கிளியரா இருந்துச்சு. அதே போல பூமிக்கு சிலுவையில ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் அவரை திட்டினவர்கள், அவரை அடித்தவர்கள், காயப்படுத்தினவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்கப்பட்ட இருதயம் உள்ளவராகவே ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு. ஆமென். பிலாத்து சொன்னா,
பிலாத்து ஜீசஸை பார்த்து சொன்னா, இவர் தான் பிலாத்து என்னை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை காப்பாத்துற பவர் என் கையில இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? யார் சொல்றா? பிலாத்து ஜீசஸை பார்த்து சொல்றான், உங்களை காப்பாத்துற பவர் என்கிட்ட இருக்கு தெரியுமா அப்படின்றாரு பிலாத்து. ஜீசஸ் பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரா. அவரு மனசுக்குள்ள என்ன நினைச்சா தெரியுமா ஜீசஸ்? பிலாத்து, இங்க என்ன நடக்குது? இங்க எவ்வளோ பெரிய இந்த உலகத்துல தெய்வீக நோக்கங்கள், தெய்வீக திட்டங்கள், எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது, உனக்கு ஒன்றும் புரியாது, உன்னால என்னை காப்பாற்ற முடியாது, உனக்கு அந்த பவரே இல்லடா அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறாரு. ஆனா வெளியே சொல்லல. அவர் சொல்றாரு, உன்னால என்னை காப்பாற்ற முடியாது. என்னடா அது, எனக்கு இவ்வளவு பவர் இருக்குது, என்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு ஜீசஸ்ன்னு பிலாத்து ஆச்சரியப்பட்டு, அப்ப நீ ராஜாவா? இவரை சிலுவையில் அடிக்கிறதே எதுக்குதான் அடிச்சிருக்கிறாங்க? ராஜான்னு சொன்னனாலதான். இவர் சொல்றாரு ராஜா தான் அப்படின்றாரு. என்ன அவன் பிலாத்துக்கு மண்டை குழம்புது, காப்பாற்ற முடியாதுன்றான், எனக்கே பவர் இல்லைன்றான். உண்மைதான், உனக்கு இந்த உலக பவர்ல என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என்னை காப்பாற்றவும் முடியாது, நீ காப்பாற்றணும்னு நினைச்சா கூட உன்னால முடியாது, அது நடக்கணும், இது நடந்தே ஆகணும், நீ ராஜாவா? ஆமா ராஜாவா அப்படின்னா. அல்லேலூயா. என்ன நான் சொல்றேன்னா, அதே ஜனங்கள் அவரை திட்டுறாங்க, நீ ராஜான்னு சொன்ன, கடவுள்னு சொன்ன, அற்புதமா செஞ்ச, இப்படி தொங்குறிய, இறங்கி வா அப்படின்னாங்க. இப்ப நான் தான் அந்த மாதிரி இருந்தேன்னா, எனக்கு அப்படி எல்லா பவரும் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அவன் அப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த ஆணிக்காலோட அவனை எத்தி ஒரு விட்டு இருப்பேன். அவனை ஆணிக்காலோட ஒரு எத்தி விட்டுருப்பேன். நான் நம்ம தான் டென்ஷன் பார்ட்டி இல்ல, ஜீசஸ் நான் தான் ஆணிக்காலோட அப்படி அது ஒரு சைடு கேப்ல டக்குன்னு செஞ்சுட்டு அப்படி நான் கிளாஸ்ல அப்படி நின்று இருப்பேன். புரியுதுங்களா? பனிஷ்மெண்ட்டும் நாம அனுபவிச்சுக்கணும். அவன் நக்கலா வரான்ல, அவன் நக்கல் மூஞ்சில ஒரு குத்திட்டு அவன் டக்குன்னு அப்படி ஆணிக்கால அப்படி நிக்கிற மாதிரி நின்னுப்பேன். ஆனா ஜீசஸ் கொஞ்சம் கூட டெம்டேஷன் ஆகல. அவர் அணுகினது, அவர் அந்த சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கிற, உயிர் தெழுற வரைக்கும் அவர் சந்திச்ச ஒவ்வொரு மனுஷனையும் சுகமாக்கப்பட்ட இருதயம் உள்ளவராகவே சந்திச்சாரு. இந்த இடத்திலிருந்து நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்குவீங்கன்னா, இந்த தேசத்தை மாத்திர சக்தி நீங்க ஒருத்தர் போதுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கோபம் யாராவது வந்துட்டா, ஆண்களுக்கு வெளியே என்னென்ன நடந்தாலும் அங்க அப்படியே அமையலாம் வந்துருவாங்க. வீட்டில் பொண்டாட்டி எதையாவது ஒரு வாயை ரைஸ் பண்ணிருச்சுன்னு நினைச்சிக்க, என்கிட்ட நீ வார்த்தை ஏத்தறியான்னு கோவம் வந்துருது பாருங்க. நம்மளால கொஞ்சம் ஓவர் சவுண்ட் விட்டவனே டென்ஷன் ஆயிடுறோம். ஜீசஸ்க்கு எப்படி சவுண்ட் வந்துச்சாங்க? உச்சகட்ட சவுண்ட் எவ்வளவு வருமோ அவ்வளவு வந்துச்சு. ஆமென். எவ்வளவு ஒரு மனுஷனை கேவலமா பேசுவாங்களோ அவ்வளவு பேசினாங்க. ஒரு மனுஷனை எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சாங்க, எவ்வளவு பரியாசம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஆனா காயமுள்ள சரீரம் தான், ஆனா அவருக்குள்ள இருந்த ஹார்ட் சுகமாக்கப்பட்ட இருதயம் உடையவராக அவர் பிரேயர் பண்றார். பாத்தீங்களா என்ன பிரேயர் பண்ணாரு? பிதாவே, இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. என்னது? இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க. இந்த வசனத்துல இருந்து நீங்க ஒரு காரியத்தை, நான் சொன்ன பாயிண்ட நீங்க யோசிச்சு பாருங்க. பிதா
நம்ம மேல கோபமா இருக்கிறாருன்னா, பிதா இயேசுவின் மேல கோபமா இருக்கிறாருன்னா, இயேசு இப்படி ஜெபிச்சிருக்க வேண்டாமே? இயேசுவே, இந்த ஜனங்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு ஜெபிக்க வேண்டாமே? அப்ப பிதா கிட்ட இயேசு ஜெபிச்சாலே என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் அவர் அன்பா கேட்கிறவரு. நான் மன்னிச்சிட்டேன்னா, இப்போ என் பையன் தப்பு பண்ணிட்டான், அவன் எனக்கு பயந்துட்டு இருக்கிறான். என் ஒய்ஃப் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுது. என் ஒய்ஃபை நேசிக்கிறதுனால அவனை நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நான் விடுறேன். அப்படின்னு சொன்னா என் ஒய்ஃபை நான் நேசிக்கிறேன்னா என் பையனையும் நான் நேசிக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? அப்போ பிதா அடிக்கப்பட்ட குமாரனையும் நேசிக்கிறாரு, அடிச்ச நம்மையும் நேசிக்கிறாரு. கையை தட்டுங்க. இந்த சரீரத்துல, இந்த சரீர அறிவு இருக்குல்ல, மூளை அறிவுல தேவனுடைய சத்தியம் புரியாது. இத புரியணும்னா நமக்கு ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் வேணும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அப்ப அந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல ஒரு முதலீடு செய்தவர், முதல்ல தன்னை ஒரு சுகமாக்கப்பட்ட இருதயமுடையவராக அவர் கல்வாரி சிலுவையில் ஜெயித்தார். ஆனபடினால இந்த பூமியில வாழ்கிற நாமும், இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் மனிதர்களால் வந்தாலும், இயேசு எனக்குள்ள இருப்பதினால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதினால், அவங்க ஏன் எனக்குள்ள இருக்கிறாங்க, திருத்துவ தேவன் எனக்குள்ள ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, என் இதயத்தை அவங்க சுகமாக்குறாங்க. சில நேரங்கள் எனக்கு கோபம் வரும்போது நான் சாந்தமாக இருக்கிறேன். சில நேரம் எனக்கு கோபம் வரும்போது நான் கோபப்பட்டுறேன். அப்போ எந்தெந்த நேரங்களிலே என்னுடைய இதயத்தை அவர்கள் சுகமாக்கி என்னை தேவ சாயலாக, தேவனுடைய குணமுள்ள ஒரு மனுஷனாக இந்த பூமியில என்னை தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தான் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இதுதான் சிலுவையின் அன்பு செய்திருக்கிறது. ஆமென். ஒரு சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நம்ம இங்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஹார்ட் இருக்கணும். இப்போ நான் கோட்டு போட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சரீரம் ஃபுல்லா காயமா இருக்குது. நீங்க என்னை பிரேயர் முடிஞ்சோடனே என்னை கை பிடிச்சி என்னை கட்டி பிடிக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்வேன்? ஐயோ என்னை தொடாதீங்க, பாடி ஃபுல்லா காயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ காயம் நிறைந்த இதய காயத்தோடு நான் உங்களை என்ன பண்ண முடியாது? கட்டி அணைக்க முடியாது. ஏன் மனுஷனால தேவனை கட்டி அணைக்க முடியல, உறவுக்குள்ள வர முடியல? ஏன் சபையில் இருக்கிற ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியல? ஏன் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியல? அப்படின்னா காயப்பட்டிருக்கிறோம். அந்த காயம் இருக்கிறதுனால தான் தொட முடியல. ஐயோ கையை பிடிச்சாலே வலிக்குது அப்படின்னு. ஒரு பிரசங்கியாரு இந்த மாதிரி நாளில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு வியாழக்கிழமை தன் மகனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பார்க்குக்கு போனாராம். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, இதை ஒரு சம்பவம் ஒன்று கிடைக்கிறது தான் பிரசங்கத்துக்கு கஷ்டமே. ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ எனக்கு ஒரு ஒரு செய்தி அப்படியே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை செய்தியெல்லாம் நான் கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போது அந்த பாஸ்டரு தன் மகனை, அந்த மகனுக்கு 4 வயசு மகன், அந்த மகனை கூப்பிட்டுக்கிட்டு பார்க்குக்கு போயிருந்தாராம். பார்க்கில் அந்த மகன் ஓடி விளையாடிட்டு இருக்கிறான். இவர் போயிட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டாரு.
அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இவன் என்னமோ பண்ணியிருப்பானோ என்னன்னு தெரியல, அதை அவர் சரியாக கவனிக்கல. ஒரு 3 வயசுல இருக்கிற ஒரு குட்டி பாப்பா வந்து இவங்க மகனை வந்து குத்துதான். அந்த பாஸ்டர் பையனை ஒரு 3 வயசுல இருக்கிற ஒரு குட்டி பாப்பா வந்து அவனை குத்துதான். மூஞ்சி மேல குத்துது, தலையில கொட்டுது, அடிக்குது. இவன் அடி வாங்குறான். அந்த அப்பா அந்த தன் பையனை பார்க்குறாரு. எதுக்கு இந்த புள்ள குழந்தை வந்து என் பையனை அடிக்குது? அவனால் அந்த புள்ள அடிக்கிறத தாங்க முடியாம அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த அந்த சின்ன வயசு பொண்ணு இவனை அடிக்குது. இவனுக்கு 4 வயசு, அதுக்கு 3 வயசு. 3 வயசு பொண்ணு வந்து பொம்பளை புள்ள குழந்தை வந்து 4 வயசு இருக்கிற பையனை அடிக்குது. டக்கு டக்குன்னு அடிக்குது. இவன் வலி தாங்க முடியாம அந்த பொண்ணை அவன் கட்டி பிடிச்சிட்டான்னா. என்ன பண்ணிட்டான்? கட்டி பிடிச்சிட்டான். அது அப்பயும் அடிக்குது. அவன் இன்னும் இருக்க கட்டி பிடிச்ச உடனே அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுல்ல, அது மனசு ஐயோ இந்த பையனை ரொம்ப அடிச்சிட்டேன்னு சொல்லி மனசு இலகி அந்த பொண்ணும் அந்த பையனை கட்டி பிடிச்சிருச்சான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல இந்த குழந்தை அந்த பையனை அடிக்குது. அடி வாங்கினது அவனால தாங்க முடியாம அவன் எதிர்த்து அந்த பிள்ளைய அடிக்கல, அந்த பிள்ளைய அவன் கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்ச உடனே அதை அடிக்குது. எவ்வளவுதான் அடிக்கிறது? இவன் அடிக்கிறேன், இவன் என்னை நேசிக்கிறானே, இவன் என்னை அரவணைக்கிறானே, இவன் அன்பு செலுத்துறானேன்ட்டு அடிக்கிறத விட்டுட்டு அந்த சின்ன குழந்தையும் இவனை கட்டி பிடிக்குது. இந்த மெசேஜ, இந்த சம்பவத்தை அந்த பாஸ்டர் பார்த்தாராம். இதுதான்டா சிலுவையில நடந்துச்சுன்னு அதை சண்டை எடுத்துட்டு வந்து சொன்னாரா. சிலுவையில தாங்க நடந்துச்சு. ஜீசஸ் உங்க மேல அன்பு செலுத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்க அந்த அன்பை புரியல. சொன்னாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ற மாதிரி உன்னை தேடி தேடி வந்தேன், ஆனா நீயோ என்கிட்ட வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் அன்பு செலுத்தி வந்தாரு, சிலுவையில நின்னாரு. அந்த குட்டி பாப்பா நீங்களும் நானும் தான். ஆனா நம்ம எல்லாம் ஜீசஸ் அடிச்சோம், அவரை காயப்படுத்தணும், அவரை அடிச்சோம். வலி அவருக்கு, நம்ம அவருக்கு கொடுத்தது வலி. அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் இன்னும் அதிக அன்பை நம்ம மேல் செலுத்தினார், நம்ம கட்டி அணைச்சாரு. ஆமென். இந்த மேட்டர் நீங்க உலகத்துக்கு சொல்லுங்களேன், புரியாது. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு போய் இதை சொல்லுங்களேன், சுவிசேஷம் சொல்லுங்க. ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறாருண்ணே, நீங்க தானே அவரை அடிச்சீங்க, நம்மலாம் அவரை அடிச்சோன்னே, நம்ம அவருக்கு அவ்வளோ தீமை செஞ்சோன்னே, அவ்வளோ பாவம் பண்ணோன்னே, துரோகம் பண்ணோன்னே, எல்லா பாவமும் பண்ணோன்னே, ஆனா எவ்வளவு அதிகமா செய்யறோமோ அவர் அவ்வளவா இருக்க நம்மளை கட்டி பிடிச்சுக்கிட்டாருண்ணே. ஏன் இந்த பெண்டிகாஸ்டலுக்கே தெரியல, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற மக்களுக்கு அது தெரியல. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதுதான் பிதாவுனுடைய அன்பு. அந்த காயம் எவ்வளவு நீ என்ன காயப்படுத்தினாலும் அந்த காயத்திலிருந்து வரதெல்லாம் என்னுடைய அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஆமென். அப்போ தேவனுடைய அரவணைப்ப நம்மளால அனுபவிக்க முடியல அப்படின்னு சொன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியில்லை, நமக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கும் உங்களை அவரு கட்டி அரவணைக்கிறாரு, இப்பவும் உங்களை அரவணைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உலகத்துல இருக்கிற அன்பு என்ன தெரியுமா? தான் ஃப்ரெண்டு திடீர்னு மீட் பண்றோம், ரோட்லயோ வீட்லயோ, அவன் வந்த உடனே கட்டி அணைச்சுக்கிறோம். அப்படியே அணைச்சுக்கிட்டே இருக்கிறோமா, கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோமா. கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, மனைவி கையை விட்டுறாத அப்படின்வாங்க. கல்யாண மண்டபத்துல கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான், பாஸ்டர் பார்க்குற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். பாஸ்டர் பார்த்தோன்னு விட்டுருவான், மறுபடியும் கையை பிடி அப்படின்னுவாரு.
அந்த ஒரு நாள் தான் ரொம்ப நேரம் வாழ்க்கையிலே கைப்பிடிச்சிருப்பான். இந்த பூமியில இருக்கிற தாய் மாதிரியோ, தகப்ப மாதிரியோ, மனைவி மாதிரியோ, புருஷன் மாதிரியோ இயேசு உங்களை கட்டி அணைக்கல. யுகம் யுகமா உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நேரமும் உங்களை அணைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை இயேசு தன் மேல போட்டுக்கிட்டு அவருடைய தழும்புகளால நம்ம குணமாக்குனார் அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்கு உள்ள அவருடைய இதயம் ஆரோக்கியமா இருக்குது, சுகமாக்கப்பட்டதா இருக்குது. ஆனா இயேசுவினுடைய சரீரம் காயப்பட்டதா இருக்குது. அப்படிப்பட்ட உள்ளே சுகமாக்கப்பட்ட இதயமும் காயப்பட்ட சரீரமும் நிறைந்த ஒரு தகப்பன் உங்களை என்னையும் அவர் கட்டி அணைக்கும் போது, நீ எந்த விதத்துல நீ காயப்பட்டிருந்தாலும் உன்னுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றப்படும். ஆமென். இது தெய்வீகமானது. இத புரிஞ்சுக்கணும்னா வார்த்தை கிடையாது, அவர் சமூகத்துக்கு நீ போனாதான் புரிஞ்சுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அவர் அபிஷேகம் இருக்குது. ஆனா கிறிஸ்தவத்துல மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய அற்புதம், அடையாளங்கள் இன்று வரை இந்த உலகத்துல பெரிய அசைவுகள் நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? உறவு இல்லை. அந்த உறவுக்குள்ள ஜீவன் இல்லை. அந்த உறவு இல்லாததுனால, உறவுக்குள்ள இருக்கிற ஜீவன் இல்லாததுனால, கல்வாரி சிலுவையில எப்படிப்பட்ட ஒரு சுகம் வெளிப்பட்டுச்சோ அதே போல உங்க மூலமாவும் என் மூலமாவும் இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவன் வெளிப்படல, சுகம் வெளிப்படல. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அந்த உறவுக்குள்ளே போய் பிதாவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அந்த அந்த இணைப்புக்குள்ள இருந்து வருகிறதான ஒரு வல்லமை தான் அது தேவனுடைய மகிமையா இருக்குது. ஆமென். ஆமென். இயேசு ஏன் நம்மளை கொண்டு போய் பிதாவுனுடைய கையில விட்டார்னா, அந்த பிதாவுனுடைய அணைப்பு, அந்த அரவணைப்புல இருந்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருந்து வருகிற அந்த ஜீவன், அந்த குமாரன் என்கிற உறவின் வல்லமை எனக்குள்ள இருந்து அது மிகப்பெரிய ஒரு மகிமையாக, ஒரு வல்லமையாக இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பூமியில நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க. ஆனா அற்புத அடையாளங்களை இன்னைக்கு பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள உறவு இல்லை. இன்னொரு விஷயம், பிதாவுக்கும் நமக்குமான, பிதாவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஏன்னா அது செய்து முடிக்கப்பட்டுருச்சு. ஆனா ஜீவன் எனக்குள்ள இருந்து வெளியே வரலன்னு சொன்னா இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு சின்ன காரியத்தை வச்சு நான் விளக்குறேன் பாருங்க. சீஷர்கள் ஊழியம் பண்ணாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா அப்போஸ்தலர்கள் மிகப்பெரிய வல்லமையான ஊழியக்காரா ஊழியம் பண்ணினாங்க. ஆனா அந்த உறவு அந்த இதயத்தில் இல்லாம ஒரு ஆதங்கம் இருந்ததுனால ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒன்று வந்துச்சு. அனனியா சப்பிரால் தன் நிலத்தை வித்து எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா நிலத்தை வித்துட்டு அனனியா வரான், எடுத்துட்டு வந்து காணிக்கை கொடுக்க வரான். பேதுரு தேவனோடு அவருக்கு உறவு இருக்குது, ஆனா அவருடைய இதயம் சுகமாக்கப்படலை. பேதுருடைய இதயம் என்ன பண்ணல? சுகமாக்கப்படலை. நல்ல வல்லமா இருக்குது, பிதாவோடு இருக்கிறாரு, நல்ல உறவுல இருக்கிறாரு, ஜீவன் இருக்குது, ஆனா இதயம் சுகமாக்கப்படல. அவரு ஐயா நிலத்தை வித்த பணம் இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறாரு.
வரம்லாம் இருக்குது அந்த இடத்துல. சொல்றாரு, இதுதான் நிலத்தை வித்த பணமா? ஆம் என்றார். நிலத்தை வித்த பணத்தை நீ வஞ்சித்து வைக்கவில்லையா அப்படின்னு சொன்ன உடனே அதே இடத்துல விழுந்து செத்துட்டான். கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அனனியாவை புதைச்சிட்டானுங்க. புதைச்சிட்டு வந்து இங்க நிக்கிறான். ரெண்டாவது மனைவி வரா. மனைவி சொல்றா, நிலத்தை வித்த பணம் இதுதான் சொல்றா. அவகிட்டையும் சொல்றான் பேதுரு, நிலத்தை வித்த பணத்துல நீ வஞ்சித்தது பரிசுத்த ஆவிக்கு தெரியாது என்று நினைத்தாயா அப்படின்னு அவளும் அங்கேயும் வந்து செத்துட்டா. இங்க சுகமாக்கப்படாத ஒரு இதயத்துல ஊழியம் செஞ்சதுனால ஊழியத்துல மரணம் வெளிப்பட்டுச்சு. உயிர்த்தெழுந்த ஊழியத்துல ஜீவன் தான் வெளிப்படணும். ஆனா உயிர்த்தெழுந்த சபையில எது வெளிப்பட்டுச்சு? அந்த பண காரியத்துல மரணம் வெளிப்பட்டுச்சு. காரணம் அங்கு நடந்தது என்னன்னா, சுகமாக்கப்படாத ஒரு ஊழியத்தினால் அந்த ஊழியத்தில் மரணம் வெளிப்படும். பேதுருடைய இதயம் சுகமாகல. அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், அப்போஸ்தலர் தான், தேவனோடு வாழ்ந்தவர் தான், அவருக்கு வல்லமை இருந்துச்சு. 3000 பேரை ஆத்துமா ஆதாயம் பண்ணாரு, 5000 பேர் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாரு. ஆனால் இதயத்துல பணம் அப்படின்னு வந்த உடனே அவரு பணத்தை பெருசுபடுத்திட்டார். விசுவாசி பணத்துல உண்மை இல்லைன்னு இவருக்கு ஹர்ட் ஆயிருச்சு. அவன் பணத்துல உண்மையா இருக்கிறான், உண்மை இல்லை, அவனுக்கும் ஆண்டவருக்குமான மேட்ரு, எனக்கு எதுக்குங்க அந்த பிரச்சனை? புரியுதுங்களா? இன்னைக்கு பாஸ்டருங்க எல்லாம் கோபப்படுறாங்களே, நீ காணிக்க கொடுக்கல, நீ தசம பாகம் கொடுக்கல, நீ சபைக்கு வரல, நீ ஊழியத்துக்கு கொடுக்கல, நீ நல்லா இருக்க மாட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஊழியர்களுக்கு இதயம் சுகமாக்கப்படவில்லை, சுகமாக்கப்படாத ஊழியம் செய்கிறார்கள். அதனாலதான் அவங்களால ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க முடியல, ஆரோக்கியமான ஒரு சமுதாயம், கிறிஸ்தவம் ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவத்தை உருவாக்க முடியல. கோபம் நிறைஞ்ச, கசப்பு நிறைஞ்ச ஒரே சர்ச்சுக்குள்ள எல்லா பிரச்சனையும் இருக்குது. காரணம் என்னன்னா, பாஸ்டருக்குள்ள முதல்ல என்ன இல்ல, ஆரோக்கியமான இதயம் இல்லை. அப்போ நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? நம்ம சர்ச்சில்னா எனக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறேன். உண்மையான சிலுவை என்ன கொண்டு வருது? உண்மையான சிலுவை எதை கொண்டு வருது? காயத்தை அது எடுத்துக்குது. என்ன பண்ணுதுங்க? காயத்தை எடுத்து. காயம் யாருக்கு வரணும்? நமக்கு வரணும். நம்ம பாவத்துக்கு நமக்கு தான் காயம் வரணும். ஆனா நம்ம பாவத்துக்கு ஜீசஸுடைய ஹார்ட் அது காயத்தை எடுத்துக்குது. நம்ம பாவத்தினால நம்மளே வந்து பாவியாக, சாபம் நிறைந்தவர்களாக, குற்ற மனப்பான்மை உள்ளவர்களாக, எண்ணத்தில் வீணர்களாக, ரொம்ப ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்கிறோம். நம்ம பாவத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து நம்மள ஒரு ஹக்கு கொடுக்கிறாரு. அந்த ஹக்குல நம்ம வாழ்க்கையே மாறுது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். பேதுரு மறுதலிச்சான், யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஜீசஸ் உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்து பேதுருவை பார்த்து என்ன பண்றாரு? கடல்ல குதிச்சு நிர்வாணமாயி ஏதோ ஒரு துணியை கட்டிக்கிட்டு கரைக்கு வந்தவொடனே பேதுருவை பார்த்து கட்டி பிடிக்கிறாரு. மறுதலிச்ச பேதுரு, குற்ற உணர்வுல இருக்கிற பேதுருவை கரெக்ட் பண்ணது எங்கன்னா, அவனை ஒரு கட்டி அணைச்சி அவனை அன்பு செலுத்துறாரு. பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறியா? ஆமென், ஆமென். அந்த சிலுவையின் அன்பு அவனுடைய டோட்டல் லைஃபையே மாத்திருச்சு. ஆமென். என் ஆடுகளை மேய்ப்பியா? எனக்கு ஊழியம் செய்வியா? ஏன் ஆண்டவர் கேட்டாரு, எனக்கு ஊழியம் செய்வியா, என் ஆடுகளை மேய்ப்பியா? சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் கேட்டாரு? சிலுவையில் அடிக்கும் போது அவன் இயேசுவை மறுதலிச்சான் பாத்தீங்களா? அப்பவே அவன் மைண்டில், அவன் ஆழ் மனதுல, உள்ளத்தின் ஆழத்துல ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு தெரியுமா? இனிமே செத்தா கூட இயேசுவுக்கு
என்னால ஊழியமே செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என் எஜமானனை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் மறுதளிச்சிட்டேன். அவ்வளோ பெரிய துரோகம் பண்ண நான் இனிமே அவர் மூஞ்ச கூட பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவன்ற ஒரு தெளிவான ஒரு புரிதல் அவனுக்கு வந்துருச்சு. அது அவனுடைய புரிதல், ஆண்டவருடைய புரிதல் கிடையாது. அவருடைய புரிதல் என்ன தெரியுமா? நீ என்ன அவர் தானே சொன்னாரு, சேவல் கூகும்போது என்ன மறுதளிப்படான்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் என்னத்துக்கு உன்னை பிடிச்சேன்னா அதை வச்சு உனக்கு செய்வேன். நான் உன்னை நான் விட்டுற மாட்டேன். உங்களையும் பார்த்து சொல்றேன், விட்டுற மாட்டேன். அதனாலதான் எனக்கு ஊழியம் செய்வியான்னு கேட்கிறாரு. செய்யவே முடியாதுன்னு அவனை பார்த்து நீ எனக்கு ஊழியம் செய்வியான்னா அவன் ஏற்கனவே ஊழியமே இனிமேல் செய்யவே முடியாது போல இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்குதுன்னு உணர்ற அவனை பார்த்து கேட்கிறேன், எனக்கு ஊழியம் செய்வியான்னா மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஐயோ நான் செய்யறேன் அப்படின்னு ஓடி வந்த. ஹல்லேலூயா. நம்ம செஞ்ச பிழைகள் எல்லாம் பிழையா பார்க்கல, அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையா உரிமையாளர்களாக அன்பு நிறைந்தவராக பார்க்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய இதயம் சுகமாக்கப்பட்ட இதயம். அந்த குழந்தை போட்டு அவரை குத்துது. ஆனாலும் அந்த பையன் கட்டி பிடிக்கிறான். வலிக்குது. நம்ம செய்யற தவறுகள் ஆண்டவருக்கு வலிக்குது தான், ஆனாலும் அவர் கட்டி பிடிக்கிறார் நம்மளை. ஏன் தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு அப்பா தன் பிள்ளைகிட்ட விளையாடிட்டு இருந்தாராம். சின்ன குழந்தை அவன்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாரு. ஒரு இரும்பு விளையாட்டு பொருளை வச்சு விளையாடிட்டே இருக்கிறாரு. அவன் அதை இழுத்து அடிக்கிறான், அதை திரும்ப அவன் கையில் கொடுக்குறாரு, திரும்ப இழுத்து அடிக்கிறான். அவன் இழுத்து அடிக்கும் போது அவன் கையில் இருக்கிற அந்த விளையாட்டு ஜாமான் அப்படியே பறந்து வந்து அப்பாவுடைய மூஞ்சில் அடிச்சிருச்சான். இரும்பு மூஞ்சில் அடிச்சிருச்சு. சுவின்னு பயங்கரமா வலிக்குது. அந்த அப்பா அப்படியே குனிஞ்சி மூஞ்சி மூடிக்கிறாரு. மூஞ்சி மூடிக்கிட்டு முகத்தை சுருக்கிட்டு வலிக்குதுன்னு அப்படியே கதறாரு. அங்க பையன் பார்க்கறான், என்னமோ தப்பு நடந்துருச்சு. அவன் அப்படியே பார்க்கறான், அப்பா மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்க்கறான். பக்கத்துல வந்து டாடி என்ன ஆச்சு, டாடி என்ன ஆச்சு? அவருக்கு வலி தாங்க முடியாம அப்படியே குனிஞ்சு தலையை மூடிக்கிட்டு அப்படியே முகத்தை சுரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வலி தாங்க முடியல. பையன் பக்கத்துல வந்து கையெடுங்க என்ன ஆச்சு, கையெடுங்க அப்படின்றான். அவரால் வலி தாங்க முடியல. அவன் கையெடுங்க என்ன ஆச்சுன்னு கேட்க அவர் மூடிட்டு இருக்கிறாருல. இந்த பையனுக்கு கோபம் வருது. பையனுக்கு கோபம் வந்து பல்ல கடிச்சு என்ன ஆச்சு கையெடு அப்படின்னா. அப்பா அந்த வலியில அவர் ஒன்ன யோசிக்கிறாரு. என் மகனுக்கு எனக்கு வலிக்குதுன்னு தெரியுது, என்னமோ ஆயிருச்சு, அதனால அவன் பதறான், அவனால எனக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னு அவன் குற்ற உணர்வு அடைகிறான். அப்பாவை ஏதோ வலிய கொடுத்துட்டேன், அப்பாவுக்கு நான் பண்ணது ஏதோ வலி வந்துருச்சு, அதனால தாங்க முடியல, அதனால அவன் குற்ற உணர்ச்சி அடைகிறான். ஐயோ அப்பாவை நான் அப்படி பண்ணிட்டேன்றது அவன் உணர்றதுனால அந்த குற்ற உணர்வு எதை கொண்டு வரும் தெரியுங்களா? கோபத்தை கொண்டு வரும். குற்ற உணர்வு கோபத்தை கொண்டு வருது. கையெடு, என்ன ஆச்சு காட்டு அப்படின்றான். அப்பா என்ன ஃபீல் பண்றாருன்னா, என் மகன் தெரியாம என்னை அடிச்சது, எனக்கு வலிக்குது, எனக்கு என்னமோ ஆயிருச்சுன்ற குற்ற உணர்வுல எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க முடியலன்றதுனால அவன் அந்த குற்ற உணர்வு அவனை நெக்ஸ்ட் லெவல்ல கோபத்துக்குள்ள கொண்டு போகுது. அவனை கோபக்காரனை ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முகத்துல இருந்து கையை எடுத்துட்டு, ஒன்னும் இல்லப்பா வலிச்சுச்சா, வலிக்கல, ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி
புள்ள பதறான், அப்பாவை காயப்படுத்திட்டேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான், ஃபீல் பண்றான், அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான், கோபம் வந்துருச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கோபம் வந்துருச்சு. இப்போ நான் ஹோட்டலில் வேலை செய்யும் போது எவனுக்கா ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க எவனா யாரும் வெளியே அடிச்சிட்டானுங்கன்னா அந்த செய்தியை கேட்ட உடனே நான் ஓடும். அப்படியே எங்கள் பர்சனல் மேனேஜர் சொல்லுவேன், டே ஏன் இப்போ கையை ஏன் நரம்பு புடைக்குது? என் பர்சனல் மேனேஜர் சொல்லு, ஏன் நரம்பு புடைக்குது, ஏன் ரத்தம் கொதிக்குது, கூலாவு, எவனா அடித்தா உனக்கு என்ன, இங்கே அமைதலாடுறா நாங்களாம் அதுக்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னு. புரியுதுங்களா? எதோ ஒன்று பண்ணோன்னு நமக்கு என்ன பண்ணுது, டென்ஷன் ஆகுது. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, ஒன்றும் ஆகலப்பா, நீ பதறாதப்பா அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு வலிக்கலப்பான்னு சொல்லி அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய முத்தம் செய்கிறார். சிலுவையில் இதுதான் பிதாவினுடைய அன்பு, இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்ம அடிச்சது அவருக்கு வலிக்குது, ஆனால் அந்த வலியை அவர் தாங்கிக்கிட்டு உங்களை நேசிக்கிறார். ஆமென். நிறைய நேரங்களில் தெரிஞ்சே நம்ம தப்பு பண்றோம். ஆண்டவர் கிருபை உள்ளவர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? நீ தெரிஞ்சுதான் நீ தப்பு பண்ற, ஆனாலும் அப்பாவுக்கு வலிக்குதுடா. ஆனால் வலிச்சாலும் என் அன்பு உன் மேல இன்னும் எக்ஸ்ட்ரா வருது, அதிகமாகுது, இன்னும் அதிகமாகுது. ஏன்னா அப்பாவுடைய இதயம் குணமாக்கப்பட்ட இதயம். ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க தப்பு செய்யும் போது அவங்கள உங்களால மன்னிக்க முடியலையே. கணவர் தப்பு செய்யும் போது மனைவியால மன்னிக்க முடியலையே. மனைவி தப்பு செய்யும் போது கணவனால மன்னிக்க முடியலையே. அதுதான் ஆரோக்கியம் இல்லாத குடும்பம். சபையில தப்பு செய்யும் போது ஊழியர்களால மன்னிக்க முடியல. இந்த மாசம் இந்த ஆளுக்கு தசம பாகம் கொடுக்கலன்னு அந்த ஆளை பார்த்தால பல்லு கடிக்குது. ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கல, தசமம் கொடுக்கல, என்ன வந்திருக்கிறோம் மூஞ்சி பாரு கொடுக்க. நீ நல்லா இருப்பியா? கத்தருக்கு கொடுக்காத நீ நல்லா இருப்பியா? ஏதா அவன் வந்து அடிபட்டிருப்பான், உடனே இவர் சொல்வார், தெரியாம நடந்திருக்கும், அதுதான் நடந்துச்சு, கொடுக்கல, இன்னும் நடக்கும். அவன் கொடுக்கல, இவருக்கு இங்க என்ன பண்ணுது, ஹார்ட் வலிக்குது, கொடுக்கல அப்படி. இது இல்ல அப்பாவுடைய இதயம், எது கிடையாது. இது பாஸ்டருங்க இதயம் தான் அப்படி இருக்கும். அப்பாவுடைய இதயம் என்ன தெரியுமா? கொடுக்கலன்னா பரவாயில்லடா, கொடுக்காத பிள்ளைய நம்ம விட்டுற முடியுமா? நம்ம நேசிக்கணும், இன்னும் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அவன் சம்பாதிக்கிறான், ஆண்டவர் கொடுக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி இருக்குது, கஷ்டம் இருக்குது, குடும்பத்தை நடத்த முடியல, அதுக்கு நடத்துறதுக்கே பணம் இல்லாதனால தான் அவன் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. அவனை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கணும். அப்படிப்பட்ட இதயம் தான் அப்பாவுடைய இதயம். நீங்க தப்பு செய்யும் போது அவருடைய இதயம் வலிக்குது, பரவாயில்லடா, என் அன்பை வச்சு நான் சரி செய்யறேன், என் அன்பு இன்னும் மேல வைக்க 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 அந்த பாவம் எல்லாம் உன்னை விட்டு டோட்டலா போயிரும். ஆமென், ஆமென். இத உணர்ற கர்த்தருடைய பிள்ளை அவன் சின்ன சின்ன பிள விட்டா கூட அவன் ஒவ்வொரு வாரமும் தேவனை தேடி வருவான். ஆமென். இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைகள் அவன் பாவத்தை சுட்டி காமிச்சு சர்ச்சிலேயே கால் வைக்க முடியாத அளவுக்கு அவனை விரட்டி விட்டுருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் ஏத்துக்கலன்ற பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பாஸ்டருங்க ஏத்துக்கல, தப்பு செஞ்சவன பாஸ்டருங்க ஏத்துக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏத்துக்கிட்டேன்டா. நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றானுங்க பாஸ்டருங்க. நான் ஏத்துக்க மாட்டேன், நான் கட்டின கட்டடம், நான் செலவு பண்ணேன், பாவிகளுக்கு உள்ள இடம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, டே ஃபண்டை நான் தான்டா ரைஸ் பண்ணி கொடுத்தேன், கொடுக்குற ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நான் தான், உனக்கு வந்த பணத்துக்கெல்லாம் பின்னாடி மூல காரணமே நான் தான்.
இப்படிப்பட்ட ஆகாதவன், நொந்து போனவன், கடன்காரன், கஷ்டப்பட்டவன் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் தான் இந்த ஆலயத்தை கட்டினேன். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன்றத சொல்றதுக்கு தான் இந்த கட்டடம். ஆமென். காயப்பட்டவனுடைய காயத்தை எல்லாம் கட்டுறதுக்கு தான் இந்த கட்டடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அநேக வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தோட நான் முடிக்கிறேன். அநேக வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் இருந்தானா அமெரிக்காவில். 48 பெண் பிள்ளைங்களை கொலை செஞ்சானா. எத்தனை பேரை? 48 பெண் பிள்ளைங்களை அவன் கொலை செஞ்சானா. கடைசியில் அவனை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்க நீதிபதி கேட்குறாங்க, இத்தனை கொலைகளை பண்ணினிய உனக்கு தப்பா தோணலையா? தோணுச்சு. கில்ட்டின்னு சொல்றான். தோணுச்சு. ஏன் கொலை செஞ்ச? வெறித்தனத்தில் நான் செஞ்சேன். கடைசியில் ஃபைனலில் அவன் கொலை செஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேச சொன்னாங்களாம். கோர்ட்டில் நிற்க வச்சு, இந்த கொலைக்காரனை நிற்க வச்சு, இந்த பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்போது அந்த 48 பெண் பிள்ளைங்களும் கொலை செஞ்சாங்கள, அவங்க பெற்றோர்கள் கூட பிறந்தவங்க வந்து கோர்ட்டில் நின்று அவனை பார்த்து சொன்னாங்களாம், ஜட்ஜை பார்த்து சொன்னாங்களாம், இவனுக்கு கொடுக்குற மரண தண்டனை இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத அளவு கொடுமையா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்யணும்னு அவன் மைண்ட்ல கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு 1000 ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இவனை அப்படி சாகடிக்கணும், இப்படி சாகடிக்கணும், நீலாம் ஒரு தாய்க்கு பிறந்தவன அப்படின்னு பல பேச்சு பேசுறாங்க. கடைசியில் ஒரு வயசானவர் வந்தாராம். வந்து நின்றுட்டு அந்த வயசான அந்த வீடியோ நான் வச்சிருக்கிறேன். இந்த வயசானவர் இங்கிலீஷில் இருக்கும், அது தமிழில் இல்லை. அந்த வயசானவர் அந்த கொலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீங்கள் என் பொண்ணை கொலை செஞ்சிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனால் நான் வணங்குகிற இயேசு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தீமை செஞ்சவங்கள மன்னிங்கன்னு சொல்லுது. அதனால உன்னை தண்டிக்கிறதுக்கு என்னுடைய இருதயம் தடுக்கிறது. என் வேதம் உன்னை நேசிக்க சொல்லுது. ஆனால் ஒரு ஓரத்தில் உன் மேலே எனக்கு கோபம் வருது. ஆனால் என் இயேசு உன்னை நேசிக்கிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் பேசும்போது கோபமா இருந்தவன் இந்த கடைசியில் அந்த ஒரு பெண்ணுடைய அப்பா பேசும்போது அவன் முகமே அப்படியே மாறுறதை காட்டுறாங்க. மனுஷங்க இப்படி பேசுவாங்களா அப்படின்னு. ஒரு கொலைக்காரனுடைய முகம் மாறுது. அப்படியே மன்னிக்கிறாரா இவர் என்ன நேசிக்கிறாரா? இவருடைய குடும்பத்தில் இவருடைய பொண்ணை இப்படி கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறனே. அந்த கொலைக்காரனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. நான் இன்னைக்கு உங்களுக்கு பேசியிருக்கிறேன்னா, இயேசு ஒரு இதயம் சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறார், ஒரு சபையை கட்ட விரும்புகிறார். முதல்ல தன்னை ஒரு சுகமாக்கப்பட்ட இதயம் உள்ள ஒரு சபைக்கு தலையாக அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். ஆமென். கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அந்த தலை சுகமாக்கப்பட்ட இதயமுடையவராக, சுகமாக்கப்பட்ட சரீரமுடையவராக, ஆவி உடையவராக தலையாக இருக்கிறார். நாமெல்லாம் அவயங்களாக இருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போ இந்த சபையில நாமளும் அவரை போலவே சுகமாக்கப்பட்ட இதயம் நிறைந்தவர்களாக, கணவன் மனைவியா ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஒரு குடும்பமா இருக்கிறதுனால, ஒரு வீட்டில் படுக்கிறதுனால நமக்கு சுகமாக்கப்பட்ட இதயம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உள்ளத்துக்குள்ளே பல கேள்விகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்க விரும்புகிற அந்த சிலுவையின் அன்பு இன்னைக்கு நமக்கு என்ன காரியத்தில் ஊழியம் செய்ய விரும்புது அப்படின்னா, அவன் குடும்பத்தில் மனைவி எவ்வளவு
காயப்படுத்தி இருந்தாலும், சிலுவையில நம்ம அடிச்சோமே, அந்த பொண்ணு அந்த பையனை அடிச்சுச்சே, அந்த பையன் கட்டி வலி தாங்க முடியலதான், ஆனா அவன் கட்டி பிடிச்சிட்டான். அப்பாவை அந்த பையன் இரும்பு விளையாட்டு சாமான வச்சு அடிச்சிட்டான், வலி தாங்க முடியலதான். பையன் அப்பாவை தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்லி அவன் கோபப்படுறான். அவன் கோபப்பட்டுற கூடாது, அவனுக்கு குற்ற உணர்வு வந்துடக்கூடாது, அதை சரி செய்யணும்னு சொல்லி, வலிக்கலப்பா, அப்பாவுக்கு வலிக்கலப்பா. இன்னைக்கு நம்ம அநேக தவறுகள் செஞ்சுதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ற, நீ செஞ்ச தப்பு எது எனக்கு வலிக்கலப்பா, ஆனா வலிக்குது, வலிக்கலப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை மேல அன்பு வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கான நல்ல திட்டம் வச்சிருக்கிறேன்ப்பா, இதுதான் சிலுவையின் அன்புப்பா. அப்பாவை போல உன் இதயம் மாறணும்ப்பா. சுத்த இருதயம் உனக்கு வந்துருச்சுன்னா அந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையானது என்ன போலவே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும்பா. வெளியே இருக்கிறவனுக்கு எண்ணம் சரியில்லை, வெளியே இருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இதயம் சுகமாக்குவதற்கு தேவையான அன்பு, ரத்தம், விலக்கிரயங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் சபைக்கு இதயம் சுகமாகல? இதயம் காயம் ஏன் இன்னும் சரியாகல? பிதாவோடு இணைக்கப்படல, பிதாவோடு உறவு இல்லை. இன்னைக்கு சுகமாக்கும் சிலுவை, அந்த சுகம் எங்க இருந்து வருது தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க சபைக்கு வரதுனுடைய நோக்கமே, எனக்கு பிபி சரியாகுமா, சுகர் நல்லா ஆகுமா, எனக்கு இந்த கிட்னி நல்லா ஆகுமா, முட்டி வலி சரியாகுமா, தலைவலி சரியாகுமா. சிலுவையின் அன்பு குணமாக்கும் சிலுவையினுடைய நோக்கம் என்னன்னு இன்னும் சபைக்கு தெரியல. உன் இதயம் சுகமாக வேண்டும். ஆமென், ஆமென். உன் இதயம் சுகமாகணும்னு சொல்லிதான் சுகமாக்கப்பட்ட இருதயம் உடையவராக காயம் நிறைந்த சரீரத்தோடு அந்த பூட்டி இருக்கிற வீட்டில் இருக்கிற 12 சீஷர்களையும் கட்டி அணைத்தார். அந்த கடலில் இருந்து எகிரி குதித்து நிர்வாணத்தோடு வந்த பேதுருவை கட்டி அணைத்தார். அவனுடைய சுகம் இதய சுகம். முதல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சிலுவையின் அன்பு, சிலுவையினுடைய குணமாக்கும் வல்லமையானது அவனுடைய உள்ளான மனிதனை குணமாக்க விரும்புகிறது. அவனுடைய இன்னர் மேன், அவனுடைய உள்ளான இருதயம், ஆழ் மனதுக்குள்ளே ஒரு அற்புதமான மனிதனாக, ஒரு ஆரோக்கியமான மனிதனாக மாற்ற விரும்புகிற இதயத்தின் காயங்களை கட்டுறாரு, இதயத்தை சுகமாக்குறாரு. அந்த இதயத்தை மட்டும் உனக்கு சுகமாக்க நீ விட்டு கொடுத்துட்டீன்னா தானாகவே உன் சரீரத்தில் ஆரோக்கியம் வரும். ஆமென். என்னை விசுவாசிக்கிற உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருக்குள்ள நதிகள் புறப்பட்டு வரும். அந்த சுகமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவன், அந்த ஜீவ தண்ணீர், அந்த பிதாவுடைய அன்பின் உறவின் ஊற்று தானாகவே உன் சரீரத்துல, உன் பிறப்புல, உன் பரம்பரையில, உன் அப்பாவுக்கு, உன் அம்மாவுக்கு, உன் தாத்தாவுக்கு, உன் பரம்பரையில இருந்து எல்லா பரம்பரை வியாதியெல்லாம் சுகமாக்கும். ஆமென். இது சத்தியம், இது நிச்சயம். ஒரு கட்டுக்கதைக்காக இவ்வளவு நேரத்தை இங்க செலவு பண்ணல, நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த ஃபார்முலாவை மாத்தி இயேசுவே எப்படியாவது எனக்கு இந்த வியாதியை குணமாக்குன்னு சொல்றாங்கல்ல, அங்கதான் கிறிஸ்தவம் தோல்வி அடைந்தது. சுகமளிக்கிற அந்த அன்பின் சிலுவை செய்து முடித்தது. வேலை என்னன்னா, உன் இதயத்துல எல்லாரையும் மன்னிச்சு, இதயத்துல கசப்பு வெறுப்பு இல்லாம அது கிறிஸ்துவின் இதயமாக மாறிச்சுன்னா, இதயத்துல சுத்தம் உள்ளவனா நீ மாறிட்டினா அந்த இதயமே உன்னை ஆரோக்கியம் உள்ளவனா மாத்திரும், வியாதி எல்லாம் குணமாக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாருல்ல, மனுஷனுக்கு உள்ள, மனுஷனுடைய
உள்ள போறது எதுவுமே அவனை தீட்டுப்படுத்துறது இல்லையா, மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே வர்றது தான் தீட்டுப்படுத்துதான். ஆமென் ஆமென். மனுஷனுக்குள்ள இருந்து வருது பொல்லாத சிந்தனை, கசப்புகள், வெறுப்புகள், பல நிறைய சொல்லுது இல்ல கலாத்தியர்ல. அதெல்லாம் என்னையே தீட்டுப்படுத்திடுதான், என்னையே காயப்படுத்திடுது. எனக்குள்ள இருந்து வருகிற கசப்புகள், வெறுப்புகள், என் இருதயத்திலிருந்து வருகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் அது மற்றவங்களை பாதிக்குது பாதிக்கலன்றது பிரச்சனையே இல்லை, அது முதல்ல என்ன பாதிக்குது. கோவப்பட்டவன அப்படின்னு பல்ல கட்டிச்சுட்டு அப்படி பண்ணும்போது அப்படியே கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, பலன் போயிருது பாத்தீங்களா, நரம்பு தளர்ச்சி ஆயிட்டு அப்படியே மூச்சு வாங்கி கொஞ்ச நேரம் படுக்கிறோம். எப்பா முதல்ல யாருக்கு பாதிப்பு உண்டாக்குது? நமக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஹார்ட் சுகமாகலன்னா பாதிப்பு உனக்கு தான்ப்பா. பிசாசு சொல்றான், உன்னை என்ன பண்ணுனாங்க, உன்னை மன்னிக்காத, உன்னை என்ன பண்ணுனாங்க விட்டுறாத, பழி வாங்கு பழி வாங்கு பழி வாங்கு பழி வாங்குன்றான். ஆண்டவர் சொல்றாரு, பா உனக்கு முன்மாதிரி அடிச்சுவடுகளை உனக்கு நான் வச்சுட்டு போயிருக்கிறேன். இதை வச்சுதான் நான் எப்படி 3 வருஷம் ஊழியம் பண்ணனோ என்னுடைய வாழ்க்கையை வச்சு நீ வாழ்ந்தா போதும், ஒரு அற்புதமான ஒரு சமுதாயம் கட்டப்படும். இதயம் சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை நீ கட்டிட்டீங்கன்னா அந்த சமுதாயத்துக்குள்ள இருந்து வருகிற வல்லமையே அந்த சமுதாயத்தை சுகமாக்கிக்கிட்டே இருக்கும். எல்லா வியாதியும் குணமாக்கும், அற்புதமா குணமாக்கும். ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்புவோமா? பிதா இயேசுவின் மேல் கோபமா இல்லை, உங்க மேலையும் கோபமா இல்லை. அவருடைய சாயல்ல படைச்ச மனுஷன் மேல அவர் ஒரு நாளும் கோபப்படவே இல்லை. இயேசுவை அவர் நமக்கு ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய இதயத்தை சரி செய்யணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்யணும், நம்மளை பரிசுத்தவானா மாத்தணும், நீதிமானா மாத்தணும். குமாரனா மாத்தணும்ன்ற ஒரே நோக்கம் தான், அடிக்கணும்ன்ற நோக்கம் இல்ல, இந்த ரத்தத்தை பார்க்கணும்ன்ற நோக்கம் இல்ல. ரத்தத்தை பார்த்தோம்னா அப்படின்றது இல்ல, நம்மளை நீதிமானா மாத்தணும். அங்க இருக்கிறதெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு நடக்கிற எந்த காரியமும் நடக்கல. அங்கு நடந்த சிலுவையில நடந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள் அந்த திருத்துவ குடும்பத்துல நடந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் சம்பவமும் அன்பு மட்டும்தான். சிலுவையில உயிர்த்தெழுதல்ல அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்துல எல்லாம் அன்புதான். பிதா தன்னுடைய குமாரனை பலப்படுத்துறதுக்காக கெத்செமனே தோட்டத்துல தூதர்களை அனுப்புறாரு. பா என் மகன் பலவீனமா இருக்கிறான்பா, ரொம்ப வியாகுலப்படுறானே, என் மகனை தேற்றுங்கன்னு சொல்லி தூதனை அனுப்புறாரு. இயேசு கெத்செமனே தோட்டத்துல எவ்வளவு வேதனையும் வலியோட வேர்வை தண்ணிகள் ரத்தமா வெளியே வரும்போது அவர் தன்னுடைய தூதனை எவ்வளவு அன்போட அனுப்பி பலப்படுத்தினாரோ, அதே போல இந்த நாள்ல உன்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு வலியோட வேதனையில நீ துடிக்கிறியோ அந்த வேதனையில உன்னை வந்து பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உன்னை தாங்கி உன் வலியை கட்டி உன்னை சுகமாக்கி உன்னை திரும்ப எடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எந்த சவாலை செய்ய முடியாதுன்னு பயந்து நடுங்கினாரோ அந்த சவால்களை சந்தித்து முடிப்பதற்கு பிதா இயேசுவுக்கு பலனை தந்தார். சிலுவையை ஜெயிக்கிற பலனை தந்தார் தன் மகனுக்கு. அதே அப்பா தான் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கான எல்லா பலனையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனை தந்திருக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு நான் தந்திருக்கிறேன்.
ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிற பலனை தரேன். ஆரோக்கியத்தோடு பலனோடு சுகத்தோடு வாழ்வதற்கு எலும்புகளிலே சதைகளிலே ரத்தங்களிலே எதிர்ப்பு சக்திகளை புதிய பலனை தரேன். எனக்காக பரிசுத்தமா வாழ நீதிமான வாழ பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்வதற்கான ஆவியின் பலனை உனக்கு நான் தருகிறேன். ஆமென். நன்றி அப்பா. கிறிஸ்தவ மதம் சொல்ற இயேசு அல்ல உன்னுடைய இயேசு. கிறிஸ்தவ மதம் சொல்லுகிற பிதா அல்ல உன்னுடைய இயேசு. இன்னைக்கு அவர் உன்னோடு பேசின அந்த இயேசு தான் உன்னுடைய அப்பா. அந்த பிதா தான் உன்னுடைய அப்பா. எந்த சூழ்நிலையிலையும் அவர் உன் மேல கோபமா இல்லை. நீ அடிச்ச அடிகள் செஞ்ச பாவம் எல்லாம் அவருக்கு வலிக்குதுதான். ஆனாலும் அவர் உன்னை இன்னும் அதிகமா நேசிக்கிறார். அதனால இன்னும் நான் பாவம் செய்யலான்னு நினைக்க கூடாது. ஏன் பாவம் செஞ்சாலும் இன்னும் அதிகமா நேசிக்கிறாருன்னா, என் அதிகமான அன்பு ஒருவேளை பாவம் செய்வதிலிருந்து உன்னை தடுத்து நிறுத்தி என்ன போலவே உன்னை மாத்திரும்ன்ற அந்த விசுவாசத்தினாலதான் அதிக அன்பு கொடுத்துட்டு இருக்கிறார். தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு என்று கொடுத்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில பல லட்சங்கள் பல கோடிகளாக பெருக செய்வீரா. இந்த தேவ செய்தியை உலகத்துல எந்த மனிதர்கள் கேட்டாலும் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.